இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 18th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம பசங்கள 3 பேருக்கு டெம்கி கொடுத்துட்டு பின்னாடி இருந்து ஒரு பாலை ஷூட் பண்ணிருப்பான்ல. மறுபடியும் ஒரு பால் கிடைக்க ககாமிக்கு அசால்ட்டா புளிப்பு காட்டிட்டு அங்க ஒரு ஹூக் ஷாட் ஒன்று எடுக்கிறானு. அது அங்க இருக்கிற யாராலையும் நம்பவே முடியல. எப்படி இப்படி வித்தியாசமா ஸ்கோர் பண்றான்னு பாத்துக்கிட்டு இருக்க மிடோரிமா யோசிப்பான். பேசிக்கா எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸா இருந்தாலுமே அதுக்குன்னு ஃபண்டமெண்டலா இப்படிதான் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். எல்லா நேரமும் அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற அத்லீட்ஸ் அந்த ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸ் தான் பெர்ஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸை பெர்ஃபெக்ட் பண்றதுங்கிறது என்னதான் கேமுக்கு உதவிகரமா இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த நேரம் ஆப்போனன்ட்ஸால அடுத்தவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்ல நம்ம கேப்டன் ஹியூகா அங்க பெர்ஃபெக்ட்டா ஒரு பால் எடுத்துட்டு போய் 3 பாயிண்ட் ஷூட்டர் எடுக்கலாம்னு பார்த்தா அந்த வக்காமட்ஸு அதை தடுத்துருவான். ஆனா இந்த மாதிரி பாஸ்கெட் பாலோட பேசிக்ஸ் எதுக்குள்ளேயும் வராத ஒரு கேம் பிளேவை ஆடுறதுல தான் இந்த அவமனே கில்லாடி. அதுவும் ஏன்னு பார்த்தா இந்த மோமோ பொண்ணு முதல்ல சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம அவமனேவை மீட் பண்ணதுல இருந்தே தான் கூட ஃப்ரெண்டா இருக்க முன்னாடியில இருந்தே பெரிய பசங்க கூட ஸ்ட்ரீட்ல இந்த பாஸ்கெட் பால் ஆடுறதுங்கிறதுல பயங்கரமான ஆர்வம் காட்டின ஒருத்தனா தான் அவமனே இருந்திருக்கான். அவனுக்கு நேச்சுரலாவே மூவ்மெண்ட்ங்கிறது பயங்கர ஸ்பீடா இருக்கும். அது கூடவே அவனோட அன்கன்வென்ஷனலான ரொட்டீனா இப்படிதான் ஆடணும், இப்படிதான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எதையும் மதிக்காம ஆடுற ஒருத்தன். அதனாலேயே பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவமனேவோட பிளேயிங் ஸ்கில்ல கிடையாது. ரொம்பவுமே அன்லிமிட்டடான growth பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஸ்டைல்ல தான் அவன் ஆடிட்டு இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ல ஏஸ் பிளேயரா அவன் அப்படிதான் ஆயிருந்திருக்கான். இப்ப கூட ரொம்ப அசால்ட்டா பால் எடுத்துட்டு வந்தவன் நம்ம கேப்டன் ஹியூகாக்கு தட்டி விடுற மாதிரி தெரியும். ஆனா திருப்பி அந்த பாலை பிடிச்சு ரொம்ப ஈஸியா புளிப்பு காட்டிட்டு ஷூட் பண்ணலான்னு போக ககாமி அதை தடுக்கிறதுக்காக ரொம்ப உயரமா குதிப்பானா. அவமனே விடவே ஹைட்டா குதிப்பான். பட் நீ குதிப்பங்கிறத நான் ஏற்கனவே கெஸ் பண்ணண்டான்னு ரொம்ப ஈஸியாவே ஏர்ல இருந்தே அங்க ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்றான். யாராலையும் அவமனேவோட இந்த கேம் பிளேல இருக்கிற அந்த பேட்டர்னை சுத்தமா நோட் பண்ணவே முடியல. அவனோட பாலை என்னால தடுக்க முடியலனா அவனை விட நான் அதிகமா ஸ்கோர் பண்ற தவிர ஒரு வழி இல்லைன்னு ககாமி வேகமா பாலை எடுத்துட்டு வருவான். எப்படியும் அவமனே நம்மளோட வேகமா இருப்பான்னு தெரியும். அதனால என்னால ஹையரா குதிக்க முடியுங்கிறத அட்வான்டேஜா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஷூட் பண்ண போக அதுக்குள்ள பாலை உள்ள போந்து ஸ்டீல் பண்ணிடுறான். ககாமி தடுக்கிறதுக்காக பின்னாடியே போறான். ஆனா அவனால சுத்தமா முடியல. அவமனே ஷூட் பண்ண போகும்போது அந்த பாலை தட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி எகுற கரெக்டா அவனோட கையை வந்து தடுத்துற மாதிரி தெரியுமா. ஆனா அவமனே கையை அப்படியே பின்னாடி கொண்டு போய் பின்னாடியில இருந்து அந்த பாலை ஷூட் பண்றான். அப்படி ஷூட் பண்ணி கூட அக்யூரேட்டா அந்த இடத்துல அவனால பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியும். பசங்களாம் அதை பார்த்து அப்படியே ஆடி போயிடுறாங்க. அவமனே முன்னாடி நம்ம ககாமியை பயன்படுத்துறதுங்கிறதே யூஸ்லெஸ் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஈவன் அவமனேவும் அவ்வளவு ஈஸியா என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்காதீங்க. ஏன்னா என்ன தோக்கடிக்கிறது அது என்னால மட்டும்தான் பண்ண முடியும். அப்புறம் குரோகோ பையா ரெஸ்ட் எடுத்தது போதும், கொஞ்சமாவது கேம்ல வந்து ஆடுறியா என்னன்னு கேட்க கோச் ரீகோக்கும் வேற வழி இல்ல. இப்படியே போச்சுன்னா 20 பாயிண்ட் ஆல்ரெடி டிஃபரன்ஸ்ல இருக்கிறோம், தோத்து போயிருவோம்னு சொல்லிட்டு குரோகோவை இறக்கி விட கமான் குரோகோ, உனக்கு புதுசா கிடைச்சிருக்க வெளிச்சத்து மூலமா உன்னோட நிழல் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நான் பார்த்தாகணும்னு நினைப்பான். அதுக்கப்புறம் குரோகோவும் களத்துல இறங்குறான். ககாமி என்ன மன்னிச்சிடு, என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு குரோகோட்ட சாரி கேட்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தானே உன்னை தோக்கடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அது மட்டும் இல்லாம நீயா தனியா இறங்கிட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா நான் என்னப்பா பண்றதுமானா. நம்ம ஹீரோவும் மேட்ச்ல இருக்கிறான் அப்படிங்கும் போது அவமனேக்கும் இன்னும் கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த மோமோ பொண்ணு ரியோட்டா ஈவன் நம்ம கோச் ரீகோ முதற்கொண்டு எல்லாருமே நம்ம ஹீரோ மேலதான் நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க. எப்படியாவது அவமனேவை தோக்கடிப்பானான்னு. முதல்ல குரோகோ கிட்ட தான் பால் இருக்கு, அவன் தான் ஷூட் பண்றான். அண்ட் ஷூட்டோக்கு கிட்ட ஆடின மாதிரியே அந்த ஃபுல் கோர்ட் ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு பயங்கர வேகமா வீச அதை யாரும் கெஸ் பண்ணல. டைரக்டா ககாமி கிட்ட வந்தானே அவன் ஷூட் பண்றதுக்கு எடுத்துட்டு போறானா. அவமனே ரொம்ப ஈஸியா ககாமி கிட்ட வந்துடுறான். பட் நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டான்னு டைரக்டா நம்ம கேப்டன் ஹியூகாக்கு போட அவர் அசால்ட்டா அங்க ஒரு 3 பாயிண்ட் ஷூட்டர் எடுக்கிறாரு. பெஞ்சில உட்கார்ந்திருக்க பசங்க கேப்டன் ஹியூகாவோட இந்த பர்ஃபார்மன்ஸை பாராட்டிக்கிட்டு இருக்க அதுவே அந்த சக்கரங்கிற பையன் கேப்டன் ஹியூகாவோட இந்த ஷூட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறான். அவரு பால ஷூட் பண்ண போகிற அந்த மொமெண்ட்லயே கண்டிப்பா அது உள்ள போகுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குதானு ஷாக் ஆக அடுத்த பால் டோவோட பசங்க கிட்ட இருக்க அவங்களோட கேப்டனுக்கு பாஸ் போடும்போது எங்கேயோ இருந்து வந்த குரோக்கோ அந்த பாலை நடுவுல பிடிச்சு இசுகிக்கு பாஸா போட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்றாங்க. எப்படியோ தொடர்ந்து 2 தடவை நம்மளே பாயிண்ட் எடுத்திருக்கோம், எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு. என்னடா இது 5 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்களேன்னு நம்ம அவமனேக்கு லைட்டா காண்டாக ஆரம்பிக்குது. எல்லாம் ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. அதனால அப்படியே ஹீரோவை நிறுத்திட்டு, டே ஹீரோ பையா, நீ மிடில் ஸ்கூல்ல இருந்து இன்னும் ஒரு துளி கூட மாறின மாதிரியே தெரியல, நீ அப்படி மாறாம இருக்கிறதா எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குது, நீ இன்னுமா என்ன தோக்கடிக்க முடியும் நினைச்சிட்டு இருக்கிற, கண்டிப்பா என்னால முடியும், ஏன்னா இது என்னோட ஆட்டம்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் திருப்பி பால் வரும்போது குரோக்கு பாலை பஞ்ச் பண்ணுவானா, ஆனா உள்ள வந்து அது அவமனே பிடிப்பான். என்னடா குரோக்கு, இது வரைக்கும் நீ உன் வாழ்க்கையில பண்ண பாசஸ்லயே அதிக பாசஸ் யாரு பிடிச்ச, ஐயா தானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரீகோக்கெல்லாம் ஷாக்கு. ஏன்னா மிடோரிமாவோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல அந்த டாக்கோங்கிறவன்
அவனுக்கு எதிராக இந்த பாலை பஞ்ச் பண்றது அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரிக்கை தான் அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. யூஸ் ஆயிருந்திருக்கும். ஆனா அவன் முன்னாடி அது வேலைக்கு ஆகல. அங்க இருக்கிற 3 பேரை தாண்டி பாஸ்கெட்ல ஷூட் பண்ண போகும்போது ககாமி குரோக்கோன்னு சொல்லி 2 பேரை அதை தடுக்க முயற்சி பண்ண அப்பயும் அவன் பாயிண்ட ஸ்கோர் பண்றான். மொத்த டீமும் சேர்ந்து தடுக்க முயற்சி பண்ணியும் ஒன்னும் பண்ண முடியல. நான் தான் சொன்னல குரோக்கோ மிடில் ஸ்கூல்ல இருந்து உன்னோட கேம் பிளேல எந்த ஒரு மாற்றமும் இல்ல, அதே மாதிரி இருக்குது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. அக்காஷி சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை வச்சுட்டு எப்பவுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மேட்ச் கன்னியூ ஆகும். நம்ம குரோக்கோட பாசஸ ஸ்டீல் பண்றதுல இந்த அவமனே பயங்கர கில்லாடியா இருப்பானா. இப்படி இருக்க நம்ம ககாமி திடீர்னு அங்க கால ஏதோ ஊனி நடக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம கோச் ரிக்கோ கவனிச்சிடுறாங்க. ஆஹா பிரச்சனை ஆயிடுச்சேன்னு உடனே அந்த இடத்துல சப்ஸ்டியூட் கேக்குறாங்களா. நம்ம ககாமி இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் வந்து உட்கார்றா அப்படின்னு இவங்க மிரட்ட, நாடா மேட்சுக்கு நடுவுல பாதியிலே கூப்பிடுறாங்கன்னு ககாமிக்கு செம்ம காண்டாகும். இருந்தாலும் வேற வழி இல்ல, வந்து பெஞ்சில் உட்காந்துக்குவானா. அப்போ டோவோட கோச்சு மோமோ கிட்ட கேட்பாங்க, இந்த ஹீரோ பையனுக்கு எதிராக ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தீல, அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்கும்போது ஒன்னும் தேவை கிடையாது, எப்படியும் நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லுவாளா மோமோ. அதுவே அந்த வக்காமட்ஸ்னு ஒரு பையன் இருந்தான்ல, அவன் காண்ட்ல உட்காந்துருக்க நம்ம ககாமியை பார்த்துட்டு என்னடா இது, அவன் இருக்கிற ஆத்திரத்துக்கு விட்டா எவனையாவது மர்டர் பண்ணிருவான் போல. இப்ப நான் பார்த்த வரைக்குமே யாரெல்லாம் அவமனே கூட விளாண்டுருக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா அவமனையோட திறமையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிவ் அப் பண்ணிடுவாங்க, இதுக்கு மேல ஆடி பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனா இப்படி கேவலமா தோக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அவன் கண்ணில் அந்த வெறி இருந்துகிட்டே இருக்குதுன்னு யோசிக்க. இருந்தாலும் மேட்ச் கன்னியூவாக நம்ம கேப்டன் ஹியூகா ஷூட் பண்ண போகும்போது வந்து தடுத்து விட்டுருவானுங்க. அதனால பால் கரெக்டா போகாம இருக்க பவுன்ஸ் ஆன பாலை ஈஸியா எடுத்துட்டு வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் அங்க அசால்ட்டா ஸ்கோரும் பண்றாங்க. இதே மாதிரி மேட்ச் போயிட்டு இருக்கும் போது ஆடியன்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரைட்டு எப்படி பார்த்தாலும் மேட்ச் ஒன் சைடு தான், எப்படியும் அந்த டோவோங்கிற ஸ்கூல் தான் ஜெயிக்க போறாங்க, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோ வச்சு எதுவும் பண்ண முடியாது. கம்மனு தோக்குற கேம்ல அவனை ஓவரா புஷ் பண்ண விடாம அவனுக்கு பதிலா வேற யாரையாவது சப்ஸ்டியூட் பண்ணலாமான்னு யோசிக்க, அதுவே அவமனே நம்ம ஹீரோவை நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னடா இது இவ்வளவு மொக்கையா ஆடிட்டு இருக்கிற, பாஸ்கெட் பால்ல ரொம்ப ஈஸியா இல்ல ரொம்ப வேகமா கம்பேக் பண்ண முடியும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியோ. இன்னும் சொல்ல போனா குரோக்கோ பையா, நீ இப்ப ஆடுறதுங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு பிளேயரை விடவுமே கையா ஆடிக்கிட்டு இருக்கிறேன், கிவ் அப் பண்ணிட்டு போடா, எப்படி உன்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்ல. ஆனா அதுக்கு குரோக்கோ என்னால அதை மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த 0 பாசிபிலிட்டி வரைக்கும் கேம்ல இருக்கிற எல்லா பிளேயருமே வந்து விட்டு கொடுக்கணும், ஆனா என்னாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை எதிர்த்து நிப்பண்டான்னு சொல்ல குரோக்கோவோட இந்த டிட்டர்மினேஷன் டீம்ல இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் இன்னும் ஒரு உத்வேகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனே இந்த அளவுக்கு மோட்டிவேட்டடா இருக்கிறான்னா சீனியரா நாம எந்த அளவுக்கு இருந்தாகணும். அதனால தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ கடைசி வரைக்கும் முயற்சி பண்றோம் அப்படின்னு கேம் கன்னியூ ஆயிட்டே இருக்கும். இறுதியா 4 குவார்ட்டரும் முடிய கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல நம்ம ஹீரோஸ் அங்க தோத்து போயிருந்திருப்பாங்க. பிளஸ் அங்கே அந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்கோ. சோயா தேங்க்யூ.